ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி பூரி மசாலா செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லாவே பொரிஞ்சிட்ருக்கு விவர்ஸ். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், கடலப்பருப்பு ஆட் பண்ணுவோம். கடலப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடலப்பருப்பு நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. அதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். கருவேப்பிலையும் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லாவே வதக்குவோம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்குவோம். நல்லா வாசனை வர வரைக்குமே நல்லாவே வதக்குவோம். இஞ்சி பூண்டோடைய ஸ்மெல் நமக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். எப்பயுமே வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லாவே வதக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் அதோடு சேர்த்து தக்காளியும் ஆட் பண்ணுவோம். தக்காளியும் சேர்த்து நல்லாவே வதக்கணும். எப்பயுமே ஒரு ரெசிபி செய்யும் போது தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லாவே வதங்கிடுச்சு. அதோட மஞ்சத்தூளையும் சேர்த்து மஞ்சள் வாசனை போகிற வரைக்குமே நம்ம வதக்கணும். எல்லாமே சேர்ந்து நல்லாவே வதங்கியிருக்கு. ஓரளவுக்கு நல்ல ஸ்மெல்லு வருது. நம்ம வெவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க அதோட ஆட் பண்ணுவோம். வெவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கணும். அந்த உருளைக்கிழங்கு அதோட ஆட் பண்ணும் போது உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கும் இல்லையா, அதோடையே சேர்த்து அந்த பச்சை மிளகாவுடைய காரம், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வதக்குவோம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி நல்லாவே ஊற்றிக்குவோம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வைப்போம். நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. கொதி வர சமயத்தில் பெருஞ்சீரகத்தையும் பூண்டையும் இடித்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறிடுவோம். இது ஒரு சீக்ரெட் மசாலான்னு சொல்லுவாங்க. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது நல்லாவே கிளறி விடணும். இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ஸ்மெல்லு செம்மையாக வாசம் தூக்கும். நல்லாவே கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் நேரம் ஊற்றி கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை அதில் தூவிடுவோம். பக்கத்துலேயே பூரி போடுவோம். பூரி நல்லா உப்புறத்துக்கு எண்ணெயை அந்த மாவில் தெளிக்கிற மாதிரி ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னா நல்லாவே பூரி உப்பி வரும். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். பூரி நல்லாவே உப்பிடுச்சு. இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றுவோம். பூரி மசாலா ரெடி. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.